நீங்களாம் ஏங்க அரசியலுக்கு வர்றீங்க? வேணாங்க, நல்லா வராதுங்க, அது சரி வராது. ஏன் அதுக்கு ஒரு ஒரு மாதிரி மூளை வேணுங்க. ஏன் நான் என்ன வேட்டைக்கா போறேன்? அதுக்கு சாதுரியம் வேணும், பதுங்கி பாயணும்லாம் சொல்றீங்களே, எதுக்கு? அது வேண்டாமே. அரசியலுக்கு தானே வரேன், அதை விடுங்க. பிக் பாஸ்க்கு போறதுக்கே வேண்டாம்தாங்க. என்ன போனா என்ன? மக்களை பார்த்து பேசக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் மேடையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வதில் என்ன தவறு? தோத்த அரசியல்வாதியை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க. இன்னும் தோத்த அரசியல்வாதின்னு யாரும் சொல்றீங்க? என்னதான் சொல்றேன். அது தோத்தங்கிறது வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. பிரைம் மினிஸ்டர்ங்கிறதும் பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும். ஏனால் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலகம். அதை செய்து பார்த்து இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உணர்ந்து அந்த வடுக்கள் இன்னமும் உலகெங்கிலும், ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் பல இடங்களிலும் அந்த வடுக்கள் இருக்கின்றன. இந்தியாவிற்கு அது தேவையில்லை, தேவைப்படாது என்பது என் கருத்து. ஒரு 15லயோ 14லயோ எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன? ஒரே ஸ்வீப்பா குடுமையை கொட்டுக்கத்த கீரை கட்டா எடுத்திருக்க மாட்டாங்க கையில. அதுக்கப்புறம் ஒரு பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த மைக்கில் நான் பேச முடியாது. அதிலிருந்து தப்பித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேணும். கோவிடை விட கொடுமையான ஒரு நோயிலிருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பீடம் நிரந்தரமாக அமர முடியாத அசௌகரியமான பீடமாகத்தான் இருக்க வேண்டும். இது 5 வருடத்திற்கு ஒரு தடவை பூகம்பத்திற்கு ஆளாக வேண்டும். உட்காரக்கூடாது யாராங்க. அடுத்த முறையும் நாம் தான் அந்த ஆளை அங்க தூக்கி உட்காத்த வைக்கணும். அது நீயாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். அவ்வளவு கிளியரா இருக்கணும் நம்ம. அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது பேங்க் வால்டல், நான் ஹார்வர்ட்ல பேசும்போது சொன்னதே தான் இங்கே சொல்றேன். பேங்க் வால்டல் வச்ச தங்க கட்டி மாதிரி ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து திறந்து பார்த்தா அப்படியே கட்டியா இருக்கும்னு நீங்க நினைக்க கூடாது. அன்றாடம் நம் உடல் பேணுவதை மாதிரி நம் ஜனநாயகத்தின் காக்க வேண்டும். அதன் வீரர்கள் அதற்கான சோதனை வந்து கொண்டே இருக்கும். இப்படி மாத்தி போட்டு போப்பாங்க, அப்படி மாத்தி போட்டு அந்த விளையாட்டுகள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இது எப்படி போட்டாலும் பரல மாட்டாங்க. இந்த அம்பேத்கரும் காந்தியும் நேருவும் பண்ணி வச்சுட்டு போன வேலை எப்படி போட்டாலும் பெறல மாட்டாங்குது. இந்த அமைப்பு திட்டம் மாற மாட்டாங்குது. என்ன என்ன எப்படி புரட்டி போடுறது? வரிய போடு, பயந்து அப்பவாது செய்வாங்களான்னு அதையும் போடுறாங்க. நாம பாருங்க, நேர்மையாளர்கள், இந்தியாவிலேயே நேர்மையாளர்களில் ஒரு சொன்னா தமிழ்நாடு. ஏன்னா வரிய ஒழுங்கா கட்டுறவங்க, அதுல மூத்த வேணாம். அந்த அண்ணனின் கௌரவத்துடன் நான் சொல்லுகிறேன், என் தம்பிகள் நேர்மையானவர்கள். அதற்கு நீங்கள் அவரை மதிப்பதற்கு பதிலாக தண்டனை கொடுக்க பார்க்கிறீர்கள். நீங்க சொன்னீங்க ஜனத்தொகை கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த நாடு செழிப்பாகும் என்று சொன்னவுடன் கேட்டது தமிழகம்தான், தமிழ்நாடு தான். இன்னைக்கு என்ன சொல்றீங்க? உங்க ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு, அதனால நீங்க எதுக்கு அத்தனை பேரும் பார்லிமெண்ட்டுக்கு வரணும்? கொஞ்சம் பேர் வந்தா போறோம், யூபியில் இருக்கிறவங்க நாங்க பார்த்துக்கிறோம், அதனால எங்களுக்கு சீட்டு நிறைய இருக்கணும், உங்களுக்கு கம்மி அப்படிங்கிறாங்க. அப்படி அல்ல. இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பது நாம் கொடுக்கும் பணம். என் தம்பியை பட்டி போடு நான் சொல்ல, பகுந்துன்பம் என்று தான் சொல்லுகிறேன். அவனுக்கு அங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அங்க நீங்க கர்ணனாகவும் இங்கே கும்பகர்ணனாகவும் எப்படி இருக்கீங்க? நீங்க இந்த பக்கம் எழுந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணா என்றோ சொன்ன
தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று இன்னும் அதுவா வழங்குகிறது. எப்படி அது பண்ணலாம்? ராக்கெட் விட்டாச்சு நம்ம சந்திரனுக்கு, இங்க ஒரு தூது விட முடியலையா நம்மளால? அந்த குரலாகத்தான் நாம் இருக்க வேண்டும். நான் இருப்பேன். தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும். நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லவில்லை. இதே மேடையில் நான் பேசி 20 வருஷம் ஆயிடுச்சு. தமிழன் ஏன் அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது? வேற யாருக்கோ கோபம் வந்துருச்சு. அதுல அந்த கோபத்துக்கெல்லாம் பார்த்தா ஒன்றையே பேச முடியாது. கோயம்புத்தூரில் நடந்தது தோல்வி என்றால் இவர்கள் ஜெயிச்சுக்கு ஆட்சிக்கு வந்தது வெற்றி அல்ல. இப்ப புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னங்க சுளீர்னு வலிக்குது? நமக்கு சுளீர்லாம் வலிக்காது. குற்றமுள்ள நெஞ்சுகளுக்கு தான் குறுகுறுக்குமே தவிர நமக்கு உண்டாகாது. என்னங்க மறுபடியும் சினிமாவுக்கு போயிட்டாரு, பின்ன என்ன? நான் கோட்டையில போய் கஜானாவை திறந்து பணம் எடுப்பேன்னா? வேலைக்கு தான் போய் ஆகணும். நான் ஒரு கூட்டம் நடத்துனா காசு வேணும். உங்ககிட்ட இருக்கா? எவ்வளவு இருக்கு? சரி, என்கிட்ட இவ்வளவு இருக்கு, போட்டு நடத்துங்க கூட்டம். அப்படித்தான் நடக்குது இந்த கூட்டங்கள்லாம். அதனாலதான் என்னால சொல்ல முடியுது, ரேடு விடுறியா விடு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த தைரியத்தில் தான் சொல்றேன். அந்த தைரியம் தொடரும். 26 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.